வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி சுவையான ரவா கேசரி தாங்க செய்ய போகிறோம். இது சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 1 கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் சர்க்கரை சேர்க்கணும். தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்துக்குவோம். 2 ஏலக்காய் தட்டி போடணும். தேவையான அளவு கலர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஒரு குழிக்கரண்டி போல் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது காஞ்சதும் 1 by 1 முந்திரி திராட்சை போட்டு செவக்க விட்டு தண்ணியை ஊற்றலாம். இப்படி ரவா கேசரி செஞ்சிங்கன்னா 1 ஸ்பூன் கூட மிஞ்சாதுங்க, சட்டுன்னு காலியாயிரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது தண்ணி கொதித்த உடனே அந்த கலரையும் ஊற்றி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு கொடுக்கும். இது கொதித்தோடனே ரவையை போட்டு கிண்டணும். மலைச்சாரல் மாதிரி ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி விழுகாமல் கிண்டணும். நல்லா கெட்டியான பிறகு சர்க்கரையை போட்டு கிண்டணும். அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். இப்போ கேசரி ரெடி. தேங்க்யூ.